வணக்கம். எஸ்பி அறக்கட்டளை உங்களை இனிதே வரவேற்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய நாட்டில் ஒரு மது எங்கே வேணாலும் எளிமையாக கிடைக்குது. எங்கே வேணாலும் அதை அருந்திட்டு எந்த வாகனம் வேணாலும் எங்கே வேணாலும் ஓட்டிகிட்டு போய்க்கலாம், வரலாம். அப்படி தான் நடந்துகிட்ருக்குது. அது வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஹெல்மெட்டை போட்டு அதுக்குள்ளே போகிறாங்க. காரில் போனால் தெரியாத பெல்ட்டை போட்டாங்கன்னா போதும், அது மது அருந்தலைங்கிறதெல்லாம் இப்போ கவலை இல்லை. அது ஏதாவது விபத்து நடந்தால் தான் அது மேலே அது பற்றிய ஆராய்ச்சி. இவ்வளவு சுதந்திரமாக இருந்து பழகிட்ட நம்மளுக்கு இனி எந்த ஒரு அரசியல் கட்சிகள் வந்ததுனாலும் அவங்கள கட்டுப்படுத்தும் போது அவங்களுக்கு ஓட்டு விழுகாது. ஆகவே ஒரு வாக்களிக்க வேண்டிய அளவுக்கு ஒரு மிக சிறந்த கட்சி அப்படிங்கிறத விட எந்த கட்சிக்கு நம்ம வாக்களித்தா நம்முடைய சுதந்திரம் பறிபோகுமோ அந்த கட்சிக்கு வாக்கு வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி நாடு போயிட்டுருக்கு. இன்றைய சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் மதுவை அருந்தி எந்த நேரம் வேலைக்கு போகாமல் அந்த மதுவுக்காக அவங்க ஏதாவது ஒரு இடத்துல கடன் வாங்கி இப்படியே பண்ணி மதுவை அருந்தி கடன்காரர்களாகி ஏதாவது சொத்து பத்து வீட்டு இருந்ததுனாலும் சரி எல்லாமே இன்றைக்கி முழுகி போய் எல்லா சொத்தையும் இழந்து இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய குடும்பங்கள் நிறையா இருக்குது. இதையை மீட்டு கொடுக்குற அளவுக்கு ஏதாவது ஆட்சி இப்போ இருக்கா, இனிமேல் வருமா அப்படிங்கிறத பார்க்கும்போது அதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு தெரியல. இப்போ இதுவரைக்கும் இருந்த ஆட்சிகள் 2 வகையான ஆட்சிகள் இருந்தது. இதுக்கு முந்தைய ஆட்சியும் சரி, இந்த ஆட்சியும் சரி, அதற்கு முந்தைய காலத்தில் எடுத்ததுனாலும் மது இல்லாமல் இந்த நாட்டில் இருந்ததில்லை. மதுவை சுத்தமாக ஒழிக்கப்பட்டது எப்போது? அன்றைய காலகட்டத்தினுடைய ஆட்சி என்ன, இன்றைய காலகட்டத்தினுடைய ஆட்சி என்ன, மக்களுடைய சூழ்நிலை என்ன? நம்ம இவ்வளவு மிக எளிமையாக ஒரு 150 கடன் வாங்கினா கூட திரும்பி கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம இன்றைய காலகட்டத்தில் இருந்துகிட்ருக்கிறோம். இந்த சூழலில் நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா அது மக்கள் கையில் தான் இருக்குது. கட்டுப்பாடுகளில் இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நம்முடைய ஆட்சியை நம்ம நல்ல விதமாக கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்காக நன்கு தேர்வு செஞ்சு வாக்களிங்க. நம்ம நாட்டை நல்ல நிலைமை கொண்டு வர்றது மக்கள் கையில் தான் இருக்குது. ஆகவே மக்கள் இதை முயற்சி பண்ணுங்கள். எந்த ஆட்சி நாட்டை மீட்டெடுக்குமோ அதை செய்யுங்க. மது இல்லாத ஆட்சி யார் கொடுப்பாங்கன்னு முதல்ல ஆய்வு செய்வோம். வணக்கம்.